அகழாய்வு விவகாரத்துல ஆரியர் மற்றும் திராவிடர் தத்துவத்தை கொண்டு வந்து பிரிவினைவாதத்தை உருவாக்க திமுக அரசு முயற்சி பண்றதாகவும், கீழடியை வைத்து அரசியல் செய்யும் திமுக அரசு கீழடிக்காக ஒரு பைசா கூட செலவு செய்யல அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் குற்றம் சாட்டியிருக்காரு. சென்னையில உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்துல அந்த கட்சியோட முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் செய்தியாளர்களிடம் பேசிய போது, அதிமுக ஆட்சியில தான் முதலா சிவகங்கை மாவட்டம் கீழடியில அகழ்வாராய்ச்சி தொடங்கப்பட்டது அப்படின்னும், தமிழகத்துல இதுவரைக்கும் 39 இடங்கள்ல அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டதுல 33 இடங்கள்ல அகழ்வாராய்ச்சி செய்ய உத்தரவிட்டதும் அதிமுக அரசு தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஈரோடு அடுத்த கொடுமணல்ல 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை பதனம் செய்து தமிழன் பயன்படுத்திய சான்று கிடைத்ததை ஏதோ தானே வந்து கண்டுபிடிச்சது போன்று ஸ்டாலின் அறிக்கை விட்டிருக்காரு அப்படின்னு விமர்சித்த பாண்டியராஜன், அந்த கொடுமணல்ல அகழ்வாய்வு திட்டத்துக்கு முதல்ல நிதி ஒதுக்கியது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியில தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கீழடி என் தாய்மடி என்ற வார்த்தையை தான் உருவாக்கின அப்படின்னு சொன்ன பாண்டியராஜன், எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு அமெரிக்கால முதன்முறையாக உலக தமிழ் மாநாட்டை நடத்தியது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாண்டிய நாட்டோட மிக முக்கியமான துறைமுகமாக இருந்த அழகன் குளத்தில் 3 முறை அகழாய்வு செய்யப்பட்டுள்ளது. தற்போது தமிழகத்துல 8 அகழாய்வுகள் நடக்குது. இது எல்லாத்துக்குமே வித்திட்டது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு மாஃபா பாண்டியராஜன் சுட்டி காட்டியிருக்காரு. 2006, 2011 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட திமுக ஆட்சி காலத்துல கீழடியில அகழ்வாய்வு செய்ய கோரிக்கை வைத்தும் அன்றைய முதல்வர் கருணாநிதி ஒரு பைசா கூட அதுக்கு நிதி ஒதுக்கல அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அந்த ஆட்சியில அகழாய்வு துறைக்கு வெறும் 9 கோடி மட்டும்தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆண்டுகால ஆட்சியில சராசரியா ஆண்டுக்கு 105 கோடி ஒதுக்கப்பட்டது அப்படின்னு பாண்டியராஜன் சுட்டி காட்டியிருக்காரு. 2014 ஆண்டு தொடங்கி 16 ஆண்டு வரைக்கும் கீழடியில மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு முடிவுகள் தொடர்பாக மத்திய தொல்லியல் துறை விளக்கம் கேட்டிருக்கு. இதற்கு சரியான பதில அளிக்கணும் அப்படின்னு அவர் வலியுறுத்தி இருக்காரு. வைகை நதி நாகரிகத்திற்கும் சிந்துவெளி நாகரிகத்திற்கும் இடையே ஒற்றுமைகள் இருக்கு. அது எழுத்து வடிவங்கள்ல இருக்கு. ஆரியர் திராவிடர் தத்துவத்தை கொண்டு வந்து பிரிவினைவாதத்தை உருவாக்க திமுக முயற்சி பண்றதாகவும், அதற்கு பதிலடியாகவே பாரத நாகரிகத்தோட அடிப்படை தமிழர் நாகரிகம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதைத்தான் தற்போது திமுக திசை திருப்புவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. கீழடியில அதிமுக செய்த சாதனைகளுக்கு திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டுது அப்படின்னும், கீழடியை கண்டுபிடிச்சது ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்றத மக்கள் ஒருபோதும் ஏத்துக்க மாட்டாங்கன்னு மாஃபா பாண்டியராஜன் தெரிவிச்சிருக்காரு.